சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாயரம். என் அன்பு குழந்தையே, இந்த நேரம் உன் துணையை நினைத்து அழுது கொண்டிருக்கிறாய். உடனடியாக உன் துணை வந்து விடுவாராய்? உன்னிடம் ஆறுதலாக பேச மாட்டாரா? உன்னோடு நான் எப்பவும் இருப்பேன் என்று சொல்ல மாட்டாரா என்றெல்லாம் நீ தவிக்கிறாய். நீ கவலைப்படாதே. நீ விரும்பும் அந்த நாள் நிச்சயம் வரப்போகிறது. மிக விரைவிலேயே நீயும் உன் துணையும் ஒன்று சேரப் போகிறீர்கள். உன்னுடன் உயிராக, உன்னோடு தோழனாக அவர் இருப்பார். உன்னுடைய துணை உன்னோடு அன்பாக இருக்கவில்லை என நினைக்கிறாய். ஆனால் அது உண்மையல்ல. உன் துணை உன் மீது மட்டும்தான் அன்பாக இருக்கிறார். இந்த உலகில் உள்ள அனைவரை காட்டிலும் உன் மீது அதிக பாசத்தை வைத்துள்ளார். ஆனால் அதை அவர் வெளிக்காட்டுவதில்லை. நீ முழு அன்பையும் அவரிடம் இருந்து எதிர்பார்க்கிறாய். அது தவறு கிடையாது. உன் மீது அவர் முழு அன்பை காட்டுகிறார் என்பதை வாய் வார்த்தைகளாலும் அன்பாலும் காண்பிக்க முடியவில்லை. மனதளவிலேயே அவர் வைத்துள்ளார். உன் மீது எப்படி அன்பு காட்ட வேண்டும் என்று அவருக்கு தெரியவில்லை. நீ அதை எடுத்து கூறினால் அதை அவர் உணர்ந்து கொள்வார். அதை விட்டுவிட்டு புரிதல் இல்லாமல் தவறாக நினைத்து பிறரை பிரிவை உண்டாக்கி விடாதே. மனம் கோணாமல் இருவரும் நடந்து கொள்ளுங்கள். உன்னால் முடிந்த அளவிற்கு அவரிடம் அன்பாக இரு. அன்பை மட்டும் கொடு. கோபத்தை காட்டி கொடுக்காதே. அதற்காக அவர் மீது தவறு இருந்தால் கோபப்படு. உன் கோபம் நியாயமானது என்று நீ புரிய வைத்து கோபப்படு. நீ எதற்காக கோபப்படுகிறாய் என சொல்லாமல் நீ பேசாமல் இருப்பது மிகப்பெரிய தவறு. எங்களுக்குள் பிரச்சனை இல்லை, பிறரால் தான் பிரச்சனை வருகிறது என்று நினைப்பது எனக்கு தெரியும். நீ ஏன் மற்றவர்களுக்காக உன் துணையிடம் இருந்து விலகி இருக்கிறாய்? உன் வாழ்க்கை வாழும் காலம் இது உன் வாழ்க்கை. அந்த நாட்களை வீணாக்காமல் ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியாய் வாழ்ந்து பழகு. அப்படி இருந்துவிட்டு கொடுத்து செய். அதை விட்டுவிட்டு கொடுப்பவர்கள் எப்பொழுதும் கெட்டு போவதில்லை. கோபத்தை காட்ட காட்ட பிரச்சனை பெரிதாகுமே தவிர சரியான தீர்வு கிடைக்காது. அன்பு என்றும் மறைந்து போகக்கூடாது. அன்பு மட்டுமே சிறந்தது. நீயும் அதை கொண்டு செயல்படு. என் குழந்தையே, உன் உறவை நீ தவித்து கொண்டால், அதாவது உன் உறவை தக்க வைத்துக்கொள். அன்பை வாரி வாரி நிச்சயம் அவர் உன்னை தேடி வருவார். உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். ஓம் சாய்ராம். நன்றி.